இந்த சம்மும் பயோட்-சாவர்ட்லா சம் தான். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த ஆரிஜின் ஓ. ஸோ நம்ம இந்த பாயிண்டில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டியூ டு வெரி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கொடுத்துருக்குற ஷேப்பில். ஸோ இப்போ பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துருக்காங்க டயக்ராமில் 1 2 3. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெண்ட் இருக்குது, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ நம்ம 3 இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் கரண்ட் ஐ இப்படி போகுது. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸில் ஆரிஜின் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆறுன்னு வச்சுட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் உங்கள் தம்பை ஒரு பென்சிலோ பேனாவோ எடுத்துகிட்டு அதனுடைய முனை வந்து கரண்ட் டைரெக்ஷனில் வச்சுட்டு கையில் வலது கையில் பிடிச்சிட்டு தம் வந்து என்ன பண்ணணும், கட்டை விரல் வந்து கரண்ட் டைரெக்ஷனில் வச்சோம்னா உங்கள் மற்ற விரல்கள் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, இருக்க பிடிக்கும் பொழுது அந்த சுற்றி இருக்கிற டைரெக்ஷன் தான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த டைரெக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் வரும். நல்லா வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளாக் வைஸில் வரும். ஸோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், நமக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே ஆரிஜின் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆரிஜினில் நமக்கு இது வேணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், டேஞ்சென்ட் வரையணும். எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி கொடுக்கும், அந்த பாயிண்டில் அட் தட் இன்ஸ்டன்ட்டில் ஒரு டேஞ்சென்ட் வரையணும். அந்த டேஞ்சென்ட் என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கண்டக்டர், அதாவது ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோடனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, இது வந்து கே ஆக்சிஸ் மைனஸ் கே போகுதா, கரண்ட் வந்து உள்ளே போகுது, பேப்பருக்குள்ளே போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் கையை வலது கையில் கட்டை விரல் வந்து கரண்ட் டைரெக்ஷனில் வச்சுட்டு மற்ற விரல்களை அதை பிடிக்கிற மாதிரி சுற்றினோம்னா அப்போ கிளாக் வைஸில் உங்கள் விரல்கள் போகும். அதுதான் வந்து நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். இது ஐ கேப், கரண்ட் இல்லைப்பா, ஐ கேப். ஸோ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால மைனஸ் ஐ கேப்னு ஆகிடும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால ஐ, பட் இது என்ன டைரக்ஷன், இது பாசிட்டிவ் ஐ, இது நெகட்டிவ் ஐ, கரெக்டாக? ஸோ ஐ கேப் யூனிட் வெக்டர். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், மைனஸ் ஐ கேப். ஸோ இந்த இதில் வந்துருச்சு. அப்போ அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு என்னது, மியூ நாட் ஐ பை 4πa சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா 2 இல்லையா? சைன் தீட்டா 1 என்னது, இந்த கண்டக்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஸோ சைன் தீட்டா 1 என்னது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இது இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆங்கிள், இதுக்கும் பாயிண்ட்டுக்கும் 0 ஆங்கிள், தீட்டா 1 0, தீட்டா 2 என்னது, இது வந்து என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து இன்ஃபைனைட் கண்டக்டர் இல்லையா? ஸோ என்ன ஆகிடும், இந்த தீட்டா 2வும் 90 டிகிரி ஆகிடும். ஃபைனைட்னா நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இன்ஃபைனைட்டுன்னு வரும்பொழுது நீங்கள் ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரிக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், தீட்டா 1 வந்து 0, தீட்டா 2 வந்து 90 டிகிரி. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகிடும், மியூ நாட் ஐ பை 4πa சைன் 0 ப்ளஸ் சைன் 90. சரியா? இதனுடைய டைரக்ஷன் என்னது, மைனஸ் ஐ கேப். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினேன்னா மியூ நாட் ஐ பை 4π, நான் டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே டயக்ராமில் ஆறுன்னு எழுதினதுனால நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். சைன் 90 1, ஸோ இட் இஸ் மைனஸ் ஐ கேப். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ரெண்டாவது இங்கே B3 முடிச்சிருவோம். ஏன்னா B3 வந்து என்னது, அலாங் த லென்த் ஆஃப் த கண்டக்டர். எப்பவுமே அலாங் தி லென்த் ஆஃப் த கண்டக்டர், அந்த கண்டக்டரோட லைன்லேயே அது மேலேயே பாயிண்ட் இருந்தால் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னதான் இருக்கும், 0 ஆகிடும். ஏன்னா டிஸ்டன்ஸ் 0 ஆகிடுது, சைன் தீட்டா என்னது 0. ஸோ அதனால் உங்களுக்கு B3ல் வந்து 0 மேக்னெட்டிக் ஃபீல்டு. B2 இப்போ இருக்குது. B2 என்னப்பா, இது வந்து எத்தனை ஆங்கிள் கொடுக்கும், இது வந்து 0 to π/2, கரெக்டாக? இவ்வளோ தானே ஆங்கிள், குவார்டர் சர்க்கிள் இல்லையா நமக்கு? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் B2 டியூ டு த ஆர்க் என்னது, மியூ நாட் ஐ தீட்டா பை 4πr, கரெக்டாக? இதுதானே நம்மளோடது, ஐ தீட்டா பை 4πr. நான் இது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், டியூ டு த ஆர்க்கு கண்டுபிடிக்கணும்னா. அப்போ இந்த ஆங்கிள் என்னது, π/2 மேக் பண்ணுதா, இங்கேருந்து இந்த ஆங்கிள் என்னது, இதுலேருந்து இது வரைக்கும் π/2 ஆங்கிள் வந்து என்னது, π/2. ஸோ அப்போ B2 வந்து என்னது, மியூ நாட் ஐ பை பை 4π, பை கேன்சல் பண்ணிடலாம் நீங்கள், பட் இட்ஸ் ஓகே, π/2 இன்ட்டு என்ன டைரக்ஷனில் இருக்கும், இது வந்து கிளாக் வைஸ் கரண்ட். ஸோ கிளாக் வைஸ் கரண்ட்டுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எகெயின் அதே தான். உங்களுடைய விரல்களை கரண்ட் டைரக்ஷனில் சுற்றுங்க, வலது கை விரல்களை. அது கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது உங்களுடைய கட்டை விரல் எங்கே போகும், உள் பக்கம் போகும், பேப்பருக்குள்ளே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, இன்வேர்ட். ஸோ அதனால் இன்வேர்டுன்னா இந்த என்ன ஆக்சிஸ் உங்களுக்கு, இது வந்து மைனஸ் கே, ஜெட் ஆக்சிஸ்லேயே நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ், ஸோ மைனஸ் கே ஆகிடும். புரிஞ்சுதா? இப்போ வந்து நீங்கள் இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் மியூ நாட் ஐ பை 2r ஆகிடும். நீங்கள் பை வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பை வச்சிங்கன்னா என்ன ஆகும்,
வெளியில் எடுக்கிறது வசதி, அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 4 அப்படியே வச்சுட்டிங்கனாலும் ஓகே தான். 4π இங்கே வந்து வச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு எழுதலாம் ஆன்சரை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது உங்களோட எம்சிக்யூ ஆப்ஷன்ஸை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிங்க. 4πr × π/2 இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் எதையுமே கேன்சல் பண்ண போகல. கேன்சல் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னப்பா, பி நெட் வில் பி ஈக்குவல் டு B1 + B2 + B3. வெக்டார் சம் மறந்துடாதீங்க, டைரக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ணிடாதீங்க. μ0I ஃபஸ்ட்டு B1 என்னது by 4πr - I cap, ஓகேயா, ப்ளஸ் μ0I by 4πr. இதை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து அதை அப்படி வச்சுட்டேன். π/2 × - k cap. சரியா, இப்போ μ0I by 4πr கான்ஸ்டண்ட்டாக வரதுனால 2 டேர்ம்லேயும் இருக்கிறதுனால நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், I, ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன பண்ணலாம் நம்ம, இது வந்து π/2 - π/2k. சரியா, ஸோ நீங்கள் வந்து பை வந்து கேன்சல் பண்ணி எழுதலாம். இதை இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம், இப்போ நான் இதில் பையை கேன்சல் பண்ணிட்டேன். நான் B2ல் μ0I by எனக்கு என்ன ஆகிடும், இங்கே 8r - k இருக்கும். ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இன்னொரு ஆன்சர் r. ஸோ B1 + B2 μ0I by 4πr I cap ப்ளஸ் μ0I by 8r k cap, ஓகே, -k cap. ஸோ இங்கே -i இருக்கு இல்லையாப்பா, நான் இதுக்கு -i போட மறந்துருக்கேன் பாருங்க, நல்ல வேலை, -i எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா μ0I by 4r வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே எனக்கு I cap இருக்கும். I capக்கு அப்புறம் கீழே வந்து பை, ஏன்னா வந்து இதில் வந்து பை இருக்கு இல்லையா, அதனால் அப்படி வந்துடும். இங்கே வந்து என்ன ஆகும், மைனஸ் போயிடுச்சுன்னா μ0I by 4r எடுத்துட்டோம்னா k/2 இருக்கும். அவ்வளோதான். இதுவும் ஒரு ஆன்சர். இது புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட் என்ன வருதோ எம்சிக்யூவில் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க.